ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா, சிம்ப்ளிசிட்டி ஒர்க்ஸ், காம்ப்ளெக்சிட்டி செல்ஸ். எனக்கு இந்த 14 இயர்ஸில் நான் ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் டெஸ்ட் பண்ணிட்டேன், ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டேன். பட் எவென்ச்சுவலி எனக்கு ஒர்க் ஆகுனது என்னன்னா, சிம்பிளாக ஒரு ட்ரேடிங் மெத்தடாலஜி இருந்ததுன்னா, அது ஆல்வேஸ் இந்த லாங் டேர்ம் ஒர்க் ஆகுது. காம்ப்ளெக்ஸாக ஒன்று இருந்ததுன்னா, அது எவென்ச்சுவலி இட் பிரேக்ஸ். அது கண்டிப்பாக அந்த லாங் ரன்னில் பெருசாக ஒர்க் ஆகாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கோ, அவ்வளோக்கு எவ்வளோ தெர் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி தட் இட் மைட் ஸ்டாப் ஒர்க்கிங். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஒரு சிம்பிளிஃபைட் அப்ரோச்சை வச்சுக்கிட்டு அதை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுவாங்க. காம்ப்ளெக்சிட்டி எங்கே யூஸ் ஆகும்னா, இந்த கோர்ஸ் செல் பண்ணுறது, இல்லைனா இந்த வெபினார்ஸ் எடுக்கிறது, செமினார்ஸ் எடுக்கிறது, அதிலலாம் பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிளாக ஓகே இதுதாங்க ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னால், ஐயோ கொடுத்த காசுக்கு என்ன இது இவ்வளோ சிம்பிளாக இருக்கே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நிறைய பேர் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிப்பாங்க. ஒரு இண்டிகேட்டர்ஸ் 2 இண்டிகேட்டர்ஸ் இல்லாமல் ஒரு 10 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கணும், அதுக்கப்புறம் லோவர் டைம் ஃப்ரேம் வரணும், அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இதெல்லாம் பண்ணணும்னு அந்த கோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆப்வியஸ்லி ட்ரேடிங்கில் இவ்வளோ இருக்கா, நம்ம இதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு, நல்ல வேலை இந்த கோர்ஸை கற்றுக்கிட்டோம்னு நினச்சி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. பட் எவென்ச்சுவலி அது இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஸோ எப்போவுமே ட்ரேடிங்கில் நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஓவரால் ஸ்ட்ரக்சரை சிம்பிளிஃபைடாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபைடு ட்ரேடிங் பிரேக் அவுட் அப்ரோச் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஐடியா ஆல்ரெடி இருந்திருக்கும். என்னென்னா, எப்போவுமே மார்க்கெட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்னில் முக்கியமான 2 விஷயம் என்னென்னா, ப்ரீவியஸ் டேயோட ஹை அண்ட் ப்ரீவியஸ் டேயோட லோ. ஸோ இந்த ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ ஒரு முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் டே ஹை யூஸ்வலி ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும், ப்ரீவியஸ் டே லோ சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஸோ எப்பப்போல்லாம் மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் டே ஹையை டச் பண்ணுதோ அப்போல்லாம் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்துடும். எப்பப்போல்லாம் மார்க்கெட் ப்ரீவியஸ் டே லோ டச் ஆகுதோ அப்போல்லாம் ஹெவி சப்போர்ட் ப்ரெஷர் வந்துடும், நிறைய பையஸ் ப்ரெஷர் வரும். ஸோ ஏன்னா மார்க்கெட் இட் ஆல்வேஸ் ரிமெம்பர்ஸ் என்ன நடந்தது இந்த ஹிஸ்டாரிக்கலாக அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம ஏன் ஒரு சிம்பிளிஃபைடான அப்ரோச்சை டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது? என்னென்னா, சிம்பிள், ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்தால் வாங்குவோம், ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே க்ளோஸ் ஆகிருந்தால் விற்றுருவோம். அவ்வளோதான், சிம்பிளான 1 லைன் ரூல். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை ஈஸியாக எப்படி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு கோடிங்கே தெரியலனா கூட எப்படி நீங்களே பைன் ஸ்கிரிப்ட் எழுதி பேக் டெஸ்ட் பண்ணலாம், எப்படி இந்த பைன் ஸ்கிரிப்டை சாட் ஜிபிடி மூலியமாக எழுதி அதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் chatgpt.com ஓப்பன் பண்ணுங்கள், இல்லைனா ஜஸ்ட் chat.com ஓப்பன் பண்ணாலே இந்த சாட் ஜிபிடிக்குள்ள வந்துடும். உங்களோட கூகுளில் வச்சு சைன்இன் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள், கிரியேட் அ பைன் ஸ்கிரிப்ட் ஃபார் த ஃபாலோயிங் டு பேக் டெஸ்ட் த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. Condition 1, if close price is greater than previous day high. So close price previous day high price விட மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா you go long, you buy it. அதே மாதிரி if close price is lesser than previous days low அப்படி ஆயிடுச்சுன்னா you go short. இதுதான். ஸோ 2 லைனில் நம்மளோட ஓவரால் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம சாட் ஜிபிடிட்ட கொடுத்தோம்னா it will automatically create a pine script for us. அதை நம்ம எப்படி பேக் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாட் ஜிபிடி உங்களுக்கான நெசசரி கோடு எழுதிடும். ஸோ அந்த கோடை ஜஸ்ட் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும் பாயிண்ட் ஸ்கிரிப்ட் லைன் ட்ரேடிங் வியூவில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கான ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியோட ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் எப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் எடுத்துப்போம். ஸோ இந்த கேண்டில் ப்ரீவியஸ் டே ஹை தான், ப்ரீவியஸ் டே லோ இது தான். ஸோ எப்போது நம்மளோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ கீழே தான் க்ளோஸே ஆகிருக்கு. ஸோ திஸ் ஒன். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த கேண்டிலோட க்ளோஸே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேக்கு லோக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூ வில் கோ ஷார்ட். இன்கேஸ் இந்த பர்டிகுலர் கேண்டில் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்துன்னா வி வில் கோ லாங். அவ்வளோதான். ஸோ இந்த ரூல்ஸை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு சாட் ஜிபிடி கிட்ட சொல்லி நம்ம ஒரு பைன் ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேக் டெஸ்ட் பண்ணால் எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பைன் எடிட்டர்னு இருக்கும் கீழே, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் நம்ம கிரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் சாட் ஜிபிடியில் கிரியேட் பண்ண அந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் ஆட் டு சார்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சார்ட்லேயே பை அண்ட் செல் வந்துடும். ஸோ எங்கெங்கெல்லாம் லாங் போச்சு, எங்கெங்கெல்லாம் ஷார்ட் போச்சு. ஸோ எப்பப்போல்லாம் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ அப்போல்லாம் இட் வில் கோ லாங். ஸோ எப்பப்போல்லாம் அந்த ப்ரீவியஸ் டே கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கோ அப்போல்லாம் இட் வில் கோ ஷார்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கும்போது ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா இட் வில் கோ லாங், ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே க்ளோஸ் ஆயிருந்தால் இட் வில் கோ ஷார்ட். ஸோ பேசிக்கலாக அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுறது நமக்கு எண்ட் ஆஃப் த டே தான் தெரியும் இல்லையா. ஸோ 3:30க்கு க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா ஓகே இன்றைக்கி இந்த கேண்டில் ப்ரீவியஸ் டேக்கு ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு அதில் சிக்னல் வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன்லேயே நம்ம அந்த ட்ரேட் எடுத்துருவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பாருங்கள். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் எக்ஸாக்ட்லி ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு, ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு.
பட் சிக்னல் பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் டேல வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அப்போ ட்ரேட் எடுத்திருக்க மாதிரி வரும். ஸோ எல்லா கண்டிஷன்ஸும் அப்படி தான். எப்போவுமே கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே தான் அந்த சிக்னல் வரும். ஸோ நெக்ஸ்ட் டே ஓப்பனில் நம்ம பர்டிகுலர் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் படி நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்றது தான் இந்த ஓவரால் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் 2006லேருந்து 2025 வரைக்கும் இருக்கிற ஓவரால் ஓவர்வியூ. ஸோ நம்ம ஓவராலாக சப்போஸ் ஒரு 10 lakhs இல்லை 10 lakhs கூட வேணும், ஒரு 1 lakh வச்சு 1 lakh வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் ஆல்மோஸ்ட் 1 lakhலேருந்து 16 lakhs வரைக்கும் போயிருக்கு. அண்ட் உங்களோட ஓவரால் ட்ராடவுன் 71% வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுதான் ஓவரால் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஓவரால் ட்ராடவுன் எல்லாமே. அண்ட் உங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 35% தான் இருக்குது. ஸோ ஒரு 100 ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா 35 ட்ரேட் தான் ப்ராஃபிட், பாக்கி இருக்கிற 65 ட்ரேட் லாஸ் தான் ஆகும். ஸோ அதுதான் ஓவரால் வின்னிங் ரேஷியோ. அண்ட் இதில் பர்ஃபார்மன்ஸ் சம்மரியில் போனீங்கன்னா லாங்கில் எவ்வளோ ப்ராஃபிட், ஷார்ட்டில் எவ்வளோ ப்ராஃபிட்னு வந்திருக்கும். ஸோ இதில் கிளியர் கட்டாக தெரியுது, லாங் கம்பேர் பண்ணும்போது ஷார்ட்டு இட் ஹஸ் கிவன் யூ நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். ஸோ பேசிக்கலி நீங்கள் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ பிரேக் அவுட் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லாங் போகிறத விட ஷார்ட் போனீங்கன்னா இட் என்ட்ஸ் அப் இன் கிவிங் யூ லாஸ். ஸோ இதுதான் லாஸ்ட் 20 வருஷத்தோட பேக் டெஸ்ட்டை கிளியராக சொல்கிறது. ஸோ இதில் நீங்கள் என்ன கற்றுக்கலாம்னா, ஓகே இந்த லாங் ரன் ஷார்ட் நீங்கள் போகிறது இட் மைட் நாட் பி ஹெல்ப்ஃபுல் இன் பொசிஷனல் பேசிஸ். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஒரு லாங் ஒன்லி ஸ்ட்ராட்டஜியாக மாற்றிடலாம். ஸோ லாங் ஒன்லி ஸ்ட்ராட்டஜினா எப்பப்பெல்லாம் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ அப்போ யூ கோ லாங். ப்ரீவியஸ் டே லோக்கு நோக்கி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா டோன்ட் கோ ஷார்ட். உங்களோட லாங்கை க்ளோஸ் மட்டும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சிக்னலுக்காக வெயிட் பண்ணு. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த லாஸ் நீங்கள் டோட்டலாக தவிர்த்துட்டு ஓவரால் ப்ராஃபிட் பொட்டன்ஷியலாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஓவரால் லாங் அண்ட் ஷார்ட் போனோன்னா 71% ட்ராடவுன் வருது, 1600% ரிட்டர்ன்ஸ் வருது. இதை வெறும் லாங் மட்டும் போயிருந்தால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ புது கோடை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன் பைன் எடிட்டரில். ஸோ இட் இஸ் a லாங் ஒன்லி சிஸ்டம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 27,000% ரிட்டர்ன்ஸ். ஸோ நம்மளோட ஓவரால் கேபிட்டல் 1 lakh. ஸோ அந்த 1 lakh பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 27 லட்சம் இருக்குது. அண்ட் ஓவரால் ட்ராடவுனும் கம்மியாக இருக்குது. 70%ல் இருந்த ட்ராடவுன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 44% ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பாதி ரிஸ்க் கம்மியாகிடுச்சு. ஏன்னா நம்ம இதை லாங் ஒன்லி சிஸ்டமாக மாற்றிட்டோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் சம்மரி போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஷார்ட்டில் 0 இருக்கும் அண்ட் லாங்கில் தான் ஓவரால் ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ கம்பேர் டு லாங் அண்ட் ஷார்ட் வெறும் லாங் ஒன்லி சிஸ்டம் has given you huge profits. அதுவும் சிம்பிளான ஒரு செட்டப். ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்தால் ஜஸ்ட் பை இட் அண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே இருங்க. என்னைக்கு அந்த ப்ரீவியஸ் டேக்கு லோக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதோ அப்போவே அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ்ன்னு சிம்னோ ஆப்ஷன் காமிச்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எங்கெங்கெல்லாம் லாங் வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே ஓப்பனில் சிக்னல் வந்திருக்கு, நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. திருப்பி இந்த க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே கீழே க்ளோஸ் ஆகிறதுனால இது எக்ஸிட் சிக்னல் கொடுத்துருச்சு. ஸோ அந்த மாதிரி பை செல்லுன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக எங்கெங்கெல்லாம் பை வருது எங்கெங்கெல்லாம் செல் வருதுன்னு நீங்கள் சார்ட்டை பார்த்து இந்த ட்ரேடிங் டெசிஷன்ஸ் ஈஸியாக எடுக்கலாம். அண்ட் இது வந்து பேஸ்ட் ஆன் டெய்லி டைம் ஃப்ரேம். இன்கேஸ் இதை நம்ம அப்படியே வீக்லிக்கு மாற்றணும்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் மாறும். ஸோ அது ரொம்ப சிம்பிள். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம வாங்குகிறோம் டெய்லி டைம் ஃப்ரேமில், அதுக்கு பதிலாக அது அப்படியே நீங்கள் மேலே போயிட்டு வீக்லி டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரீவியஸ் டே வீக்கு மேலே இந்த வீக் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா வி வில் பை இட், அவ்வளோதான். ஸோ அப்படி மாற்றிட்டிங்கன்னா உங்களோட ஓவரால் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸும் கம்மியாயிடும். 79 நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் தான் இருக்குது ஓவராலாக. அண்ட் வின்னிங் அக்யூரசி 35லேருந்து 41% ஆகிடுச்சு. அண்ட் ஓவராலாக 25,000% ரிட்டர்ன்ஸ். ஸோ அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ராடவுன் ஆல்மோஸ்ட் 70% இருக்குது. அண்ட் ஆனால் இது ஆல்மோஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து லாங்கராக போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரேட் பாருங்கள், ஜூலையில் வந்த ட்ரேடு ஆல்மோஸ்ட் அக்டோபர் வரைக்கும் அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு மாறிட்டோம். ஸோ எப்போது வீக்லி பேசிஸில் நம்மளோட பர்டிகுலர் கேண்டில் இந்த க்ளோஸ் கேண்டில், ஸோ டுடேஸ் இந்த வீக் இப்போ ஃப்ரைடே எடுத்துப்போம், இந்த ஃப்ரைடே வந்து போன ஃப்ரைடேவோட லோக்கு கீழே க்ளோஸ் ஆயிருந்தால் தென் வி வில் எக்ஸிட் ஃப்ரம் இட். இன்கேஸ் இந்த ஃப்ரைடே வந்து போன வீக் பர்டிகுலர் ஓவரால் கேண்டிலோட ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்தால் வில் கண்டினியூ டு ஹோல்ட் இட். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ அதே செட்டப் தான், வீக்லி டெய்லிக்கு பதிலாக வீக்லிக்கில் மாற்றிட்டோம். ஸோ அப்படி மாற்றும் போது எவ்வளோ ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றத ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் பீப்புள் வாண்டட் டு ஹோல்ட் இட் அட்லீஸ்ட் ஃபார் 3 months 4 months அந்த மாதிரி லாங்கர் ஹோல்டிங் பீரியடில் இருக்கவங்க தே கேன் கோ ஃபார் வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்துட்டோம், வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்துட்டோம், அதே மாதிரி மந்த்லி டைம் ஃப்ரேமும் பார்த்தோம். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது அதுவும் நம்ம செக் பண்ணணும். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ். ஸோ மொத்தமாகவே 20 ட்ரேட் தான் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக 2006லேருந்து 25 வரைக்கும். ஸோ ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 9,000% ரிட்டர்ன்ஸ், வெறும் 20 ட்ரேட். அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 50% ஆயிடுச்சு. டெய்லியில் இருக்கும்போது 36%, பட் இந்த வே மந்த்லியில் வரும்போது 50% ஆயிடுச்சு. அண்ட் ஓவரால் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 49. அண்ட் இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அடானி. இதை நீங்கள் வந்து எனி பர்டிகுலர் ஸ்டாக் நீங்கள் மாற்ற இப்போ நான் ரிலையன்ஸ் மாற்றிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே ரிட்டர்ன்ஸும் மாறிடும்.
ஸோ யூ கேன் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸோ இல்லை நான் சப்போஸ் பேங்க் நிஃப்டி செக் பண்ணுறேன்னா நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கும் செக் பண்ணலாம். ஸோ எந்தெந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இல்லை எவ்வளோ இண்டெக்ஸுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ்ன்றதை வந்து நீங்கள் ஈஸியாக ஒரே ஸ்கிரிப்டை வச்சு எல்லாமே செக் பண்ணிடலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் செக் பண்ணலாம், வீக்லி டைம் ஃப்ரேமில் செக் பண்ணலாம், மந்த்லிலையும் செக் பண்ணலாம். ஸோ இப்போ இன்னும் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும், இன்கேஸ் ஓகே இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு நல்லாயிருக்கு, செட்டப்பு பொசிஷனுக்கு நல்லாயிருக்கு, இதே ரூல்ஸை இன்ட்ராடேக்கு ட்ரை பண்ண அப்படி இருக்கும். சப்போஸ் நான் 5 minutes இல்லைனா 10 minutes இல்லை 15 minutesல இந்த ஸ்ட்ராட்டஜியை டெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா? லாஸ்ட் 5 minutesல நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, லாஸ்ட் பர்டிகுலர் கேண்டிலோட ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நான் பை பண்ணுறேன், அதே மாதிரி லாஸ்ட் கேண்டில் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நான் செல் பண்ணுறேன். ஸோ பையிங் அண்ட் செல்லிங் டக்குன்னு பண்ணுற ஒரு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தானே இருக்கும். ஏன்னா நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் பண்ணிங்கன்னா அது எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் லோவர் டைம் ஃப்ரேமில் வச்சுட்டேன். ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் வைக்கும் போது சேம் அடானி ஸ்டாக்குக்கு பார்க்குறேன். ஸோ அடானியில் பார்த்தீங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேமில் வைக்கும்போது 2023 டிசம்பர் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர்க்கான ரிட்டர்ன்ஸ் இது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் 1 lakh வச்சு ட்ரேட் பண்ணேன்னா 6% தான் வருது அண்ட் 15% ட்ராடவுனில் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த க்ரீன் தான் நம்மளோட ஓவரால் ரிட்டர்ன்ஸு. ஸோ லைக் ஆவரேஜ் ப்ராஃபிட் பர் ட்ரேடே 3 ரூபா தான் வருது. ஸோ விச் இஸ் நாட் அட் ஆல் லைக் லாஸ்ட் 1 லட்சத்துக்கு 3 ரூபா தான் ட்ரேட்னா உங்களோட சார்ஜஸ் எங்கேயோ போய்டும். ஸோ கண்டிப்பாக அது இட் இஸ் நாட் ஒர்த் இட். ஸோ 5 minutes டைம் ஃப்ரேமில் ஒர்க் ஆகலை அடானியில். நீங்கள் ஒரு பேங்க் நிஃப்டியில் கூட போட்டு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் போட்டிங்கன்னா லாஸ் தான் வருது. ஸோ ஓவராலாக 5 minutes டைம் ஃப்ரேமில் வைக்கும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா 5 minutesல நிறைய நாய்ஸ் இருக்கும், அப் அண்ட் டவுன் மாறி மாறி நடக்கும். ஸோ ஈஸியாக ப்ரீவியஸ் டே ஹையோ இல்லை லோவோ அதுக்கு மேலேயோ இல்லை அதுக்கு கீழே அடிக்கடி க்ளோஸ் ஆகிறதுனால இட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ 5 minutesலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். 15 minutes டைம் ஃப்ரேம். ஸோ 15 minutes வச்சிங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 28,000 ரிட்டர்ன்ஸ் வருது. பட் ஆனால் 1900 ட்ரேட் 2000 ட்ரேடு வருது வித்தின் ஜஸ்ட் 2 to 3 years. இவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வரும்போது ஆவரேஜ் ட்ரேட் ப்ராஃபிட் பாருங்கள் வெறும் 14 பாயிண்ட் தான். ஸோ இன்கேஸ் நம்ம 1 லட்சம் வச்சு ட்ரேட் பண்ணும்போது 14 ரூபா தான் ப்ராஃபிட்டாக வருது. இதை நீங்கள் அடானிக்கு மாற்றி பார்ப்போம், வேறு ஏதாவது ஸ்டாக்குக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு 300 ரூபா ப்ராஃபிட். ஸோ ஓவராலாக 1 லட்சம் ட்ரேட் பண்ணும்போது 0.3% தான், 0.2% or 0.3% தான் வருது. அதுவுமே கம்மி தான். ஸோ நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் போக போக உங்களோட ஓவரால் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எக்ஸ்ட்ரானரியாக இன்க்ரீஸ் ஆகுது. 2000 ட்ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஆட்டோமேட்டட் பண்ணி எடுத்தால் கூடவே சார்ஜஸ்க்கு நிறைய போகும். ஸோ நீங்கள் 5 minutes டைம் ஃப்ரேம், 2 minutes டைம் ஃப்ரேம் இந்த மாதிரிலாம் நீங்கள் அடிக்கடி பண்ணுறீங்கன்னா உங்களோட சார்ஜஸ் தான் அதிகமாகும் அண்ட் பெரிய ப்ராஃபிட்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேமில் போகும்போது உங்களோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் எக்ஸார்பிட்டண்டாக அதிகமாகும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். அது நம்ம என்ன டைம் ஃப்ரேமில் பண்ணால் என்ன, நம்ம டெய்லி ஆக்ஷன் எடுக்கணும், டெய்லி ஏதாவது பண்ணணும்னு நினச்சா தான் இந்த மாதிரி ஏதாவது நம்ம கை சுட்டுப்போம். அதுக்கு பதிலாக இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் இல்லை வீக்லி டைம் ஃப்ரேம் இல்லை மந்த்லி டைம் ஃப்ரேமில் பண்ணிங்கன்னா தட் வில் கிவ் யூ அ பெட்டர் ரிட்டர்ன். ஸோ இதுதான் ஓவரால் ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு சிம்பிளிஃபைடான ரூல்ஸ். ஸோ நீங்கள் இதை இன்னும் ஃபர்தராக இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்னும் ஃபர்தராக எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம்னா, நான் போட்டிருக்கிறது லாஸ்ட் ப்ரீவியஸ் டே வீக்கோட ஹை ஆர் லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இல்லை ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா, நீங்கள் அதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் டே ஹைலேருந்து ஒரு பஃபர் கூட வைங்க. ப்ரீவியஸ் டே ஹை இன்ட்டு 1.2% ஒரு 20% அதுலேருந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இல்லைனா ப்ரீவியஸ் டே மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து ஒரு 15% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு பஃபர் வச்சா எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், இல்லைனா இது கூட வேறு ஏதாவது ஒரு அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் நான் ஆட் பண்ணிட்டேன்னா எந்த மாதிரி வரும்ன்றது நீங்கள் ChatGPTயில் போட்டு இன்னும் ஃபர்தராக ஃபைன் டியூன் பண்ணலாம். ஸோ பேசிக் ஐடியாவே ஒரு சிம்பிளிஃபைட் ஸ்ட்ராட்டஜி வில் ஆல்சோ ஒர்க் இன் த லாங் ரன். பட் இன்னொரு லேர்னிங் என்னென்னா, நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஹையர் டைம் ஃப்ரேம் போனோம்னா தான் இந்த மாதிரி சிம்பிளிஃபைட் ஸ்ட்ராட்டஜி கேன் கிவ் யூ அ பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ இதுதான் ஐ வாண்ட் டு கன்வே இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோக்கான இந்த ட்ரேடிங் ஸ்கிரிப்ட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதையே யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் ChatGPTயில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நான் பப்ளிஷ் பண்ணுற ஸ்கிரிப்டை கூட நீங்கள் ஒர்க் பண்ணி இன்னும் அடிஷனலாக ஆட் பண்ணி அதை வச்சு கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ see you guys next week with another video. Bye.